ஹலோ ட்ரெயினிஸ், இன்னைக்கு நம்ம வைண்டிங் ஸ்ட்ரிப்ஸை பற்றி கற்றுக்க போகிறோம். கிராஸ் பிளேனிங், எட்ஜ் பிளேனிங், ஃப்ளாட்னஸ் மற்றும் ஸ்கொயர்னஸ் செக் செய்கிறத கற்றுக்க போகிறோம். இந்த வீடியோட ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னா, இந்த செஷனுக்கு அப்புறம் நீங்கள் கற்றுப்பீங்க வைண்டிங் ஸ்ட்ரிப்ஸோட யூஸ் மற்றும் அதோட ஸ்டெப்ஸ், கிராஸ் கிரெயினை பிளேன் பண்ணுறது, எட்ஜை பிளேன் செய்கிறது, ஃப்ளாட்னஸோட அக்யூரசி டெஸ்ட் செய்கிறது, ஸ்கொயர்னஸோட அக்யூரசி டெஸ்ட் செய்கிறது, இன்சைட் ஸ்கொயர்னஸோட அக்யூரசி டெஸ்ட் செய்கிறது, சர்ஃபேஸ் ட்விஸ்டோட அக்யூரசியை செட் செய்கிறது. முதல்ல நம்ம ஜாப் சீக்வன்ஸை பார்க்கலாம், அதுக்கப்புறம் ஸ்கில் சீக்வன்ஸை. வாங்க ஸ்டார்ட் செய்யலாம். ஆரம்பிக்கலாம். முறுக்கு கீற்றுகளின் பயன்பாடு. முறுக்கு துண்டு என்பது இணையான விளிம்புகளை கொண்ட ஒரு ஜோடி நேரான மரத்துண்டுகளாகும். பொதுவாக அவை சுமார் 375 மில்லிமீட்டர் நீளமும் 35 மில்லிமீட்டர் அகலமும் 20 மில்லிமீட்டர் தடிமனும் இருக்கும். எந்த ஒரு மர மேற்பரப்பின் தட்டையான தன்மையையும் சோதிக்க அவை பயன்படுத்தப்படுகிறது. வேலையை சரிபார்ப்பதற்காக ஒரு குச்சி ஒரு முனையிலும் மற்ற குச்சி வேலையின் மறுமுனையிலும் வைக்க வேண்டும். குச்சிகளின் மேல் விளிம்புகள் காணப்படுகின்றன. அவை இணையாக இல்லாவிட்டால் மேற்பரப்பு சீரற்றதாக இருக்கும் அல்லது அவை முறுக்கு என்று கூறப்படுகிறது. மீண்டும், வேலையின் உயர்நிலைகள் திட்டமிடப்பட்டிருந்தால் முறுக்கு கீற்றுகள் வேலையில் வைக்கப்பட்டு பட்டைகளின் மேற்பகுதிகள் ஒத்துப்போகின்றன. அந்த நிலை முறுக்குக்கு வெளியே இருப்பதாகவும் அது முற்றிலும் தட்டையானது என்றும் கூறப்படுகிறது. சுருக்கங்கள் அல்லது சீரற்ற தன்மையை மேற்பரப்பை சரிபார்க்க அகலம் வாரியாக அல்லது நீளமாக முறுக்கு கீற்றுகள் பயன்படுத்தப்படுகின்றன. தட்டையான மற்றும் முறுக்கப்பட்டதை சரிபார்க்க வேண்டிய அவசியம். திட்டமிடப்பட்ட மரம் முறுக்கு மற்றும் மேல் மற்றும் கீழ் இல்லாமல் இருக்க வேண்டும். தளபாடங்கள், கால்கள் தரையில் சரியாக அமர்ந்திருக்கும். மரத்தை தேர்ந்தெடுப்பதற்கு முன் மரத்தை முறுக்காமல் சரிபார்த்து அது தட்டையாக இருக்க வேண்டும். மரமுறுக்கு துண்டுகளில் மேல் மற்றும் கீழ் கண்டுபிடிக்க பயன்படுத்தப்படுகிறது. நல்ல மூட்டுகளை தயாரிக்க பயன்படும் முறுக்கு மற்றும் மேல் கீழும் இல்லாத நல்ல மரம். மரம் நன்றாக இருந்தால் கதவு மற்றும் ஜன்னலை அனுமதி இல்லாமல் சரியாக மூடலாம். பணி 2. குறுக்கு திட்டமிடல். தானியத்தின் குறுக்கே பிளேடை கூர்மையாக வைத்திருங்கள். திட்டமிடலுக்கு ஜாக் விமானத்தை அமைக்கவும். வேலையை ஒர்க் பெஞ்சில் வைக்கவும் அல்லது தச்சரின் வைஸில் முகத்தை மேலே கொண்டு வேலையை பிடிக்கவும். வேலையை 200x25x250 மில்லிமீட்டர் வைஸில் வைத்திருங்கள். பக்கவாட்டில் பேக்கிங் துண்டு வைத்து துணைக்கு மேல் 15 மில்லிமீட்டர் வேலையை இறுக்கவும். பிளவுகளை தவிர்க்க மூலைகளை உறுதியான உளி கொண்டு வெட்டவும். ஒரு விளிம்பில் தானியத்துடன் முதல் விமானம், பின்னர் மற்ற விளிம்புகளிலிருந்து விமானம். ஒரு விளிம்பு மூலையிலிருந்து மற்றொன்றுக்கு குறுக்காக விமானம். விளிம்புகளிலிருந்து நடுப்பகுதியை நோக்கி விமானம். சதுர மற்றும் நேரான விளிம்புடன் சமதளத்தை சரிபார்க்கவும். உயரமான புள்ளிகள் காணப்பட்டால் 200x20x250 மில்லிமீட்டர் அளவீட்டில் சமன் செய்யப்பட்ட மேற்பரப்பை பெறும் வரை செயல்முறையை மீண்டும் செய்யவும். பணி 3. எட்ஜில் திட்டமிடல். வேலையின் அளவீடுகளை சரிபார்க்கவும். ஒரு முனையிலிருந்து திட்டமிட தொடங்குங்கள். பிளவுபடுவதை தவிர்க்க உறுதியான உளி கொண்டு மூலையை ட்ரிம் செய்யவும். துணை வேலையில் பிடிக்கவும். விமானத்தை தொடங்குவதற்கு முன்பு வேலை பிளவுபடுவதை தவிர்க்க மூலையின் பின்னால் ஒரு கழிவு மரத்துண்டை வைக்கவும். நீங்கள் சமன் செய்யப்பட்ட மேற்பரப்பை பெறும் வரை திட்டமிடலை தொடரவும். மறுமுனையிலிருந்து திட்டமிடலை தொடங்கவும். நீங்கள் சமன் செய்யப்பட்ட மேற்பரப்பை பெறும் வரை இருமுனையிலிருந்தும் நடுப்பகுதி வரை திட்டமிடலை தொடரவும். இறுதியில் இணைக்கப்பட்ட கழிவு மரத்தை அகற்றவும். ட்ரைஸ்கொயர் கொண்டு முடிவின் சமன் செய்யப்பட்ட மேற்பரப்பை சரிபார்க்கவும். மற்றொரு முனைக்கும் இதே நடைமுறையை மீண்டும் செய்யவும். வேலை வரிசை. சமதளத்தின் துல்லியத்தை சோதிக்கவும். வேலையை வேலை பெஞ்சில் வைக்கவும். முயற்சி சதுரத்தை வலது கையில் பிடிக்கவும்.
மேற்பரப்பின் தட்டையான தன்மையை சோதிக்கவும். சதுரத்தின் துல்லியத்தை சோதிக்கவும். வேலையை வேலை பெஞ்சில் வைக்கவும். ட்ரை ஸ்கொயரை வலது கையில் பிடிக்கவும். வேலையின் சதுரத்தை சோதிக்கவும். உள் சதுரத்தின் துல்லியத்தை சோதிக்கவும். வேலையை வேலை பெஞ்சில் வைக்கவும். ட்ரை ஸ்கொயரை வலது கையில் பிடிக்கவும். வேலையின் உள் சதுரத்தை சோதிக்கவும். மேற்பரப்பில் உள்ள திருப்பத்தின் துல்லியத்தை சோதிக்கவும். வேலையை வேலை பெஞ்சில் வைக்கவும். ட்ரை ஸ்கொயரை வலது கையில் பிடிக்கவும். மேற்பரப்பின் திருப்பத்தை சோதிக்கவும். Recap. Winding strips 375 mm long, 35 mm wide மற்றும் 20 mm thick wooden surface flatness டெஸ்ட் செய்யுங்க. ஆப்போசிட் எட்ஜஸ்ல இருக்கிற டாப் எட்ஜஸ் பேரலா இல்லைன்னா அது வைண்டிங்ல இருக்கு. லெவல் பிளேனிங் செய்யறது வைண்டிங் ஸ்ட்ரிப்ஸோட டாப் சேர்ந்தா அது அவுட் ஆஃப் வைண்டிங்ல இருக்கு. ஃப்ளாட் சர்ஃபேஸை இண்டிகேட் செய்கிறது. வுட் ட்விஸ்ட் ஃப்ரீ இல்லாமல் பார்த்துக்கணும். ஃபர்னிச்சர் லெக்ஸ் அப்போ தான் சரியாக ஃபிட் ஆகும். கிராஸ் பிளேனிங்கில் ஷார்ப் பிளேட்ஸ் இருக்குது. ஜாக் பிளேட்ஸ் லெவல் சர்ஃபேஸ்க்கு சிசலால் ட்ரிம்மிங் செய்கிறது. எட்ஜ் பிளேனிங் செக்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் ஸ்ப்ளிண்டரிங் அவாய்ட் செஞ்சு 2 எண்ட்ஸுக்கும் சேம் ப்ராசஸை ரிப்பீட் செய்யுங்க. இந்த ட்ரைனிங் ஃபோக்கஸ் செய்கிறது ஃப்ளாட்னஸ் டெஸ்ட் செய்கிறதுல, ஸ்கொயர்னஸ், இன்சைட் ஸ்கொயர்னஸ் மற்றும் சர்ஃபேஸ் ட்விஸ்டட்னஸ். ட்ரெயினிஸ் ட்ரை ஸ்கொயரை யூஸ் பண்ணுறத கற்றுக்கிட்டாங்க. இந்த பேராமீட்டர்ஸை ஒர்க் பெஞ்சில் அசஸ் செய்கிறத மற்றும் வுட் ஒர்க்கிங் அக்யூரசி ஸ்கில்ஸில் என்ஹான்ஸ் செய்கிறத கற்றுக்கிட்டாங்க. இந்த வீடியோவில் பார்த்தது எல்லாமே நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம் இன்னொரு வீடியோவில். அது வரைக்கும் தேங்க்யூ அண்ட் குட் பை.